இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம கடைசி கிளாஸில் வந்துட்டு தரம் 5 புலமை பரிசீலனோட சம்மந்தப்பட்ட ஒரு சில பேசிக் வினாக்களை பார்த்துருக்கோம். அப்போ எனவே தான் நீங்கள் ஐக்கு வினாக்கள் செஞ்சிருந்தா உங்களுக்கு விளங்கி இருக்கும் வந்துட்டு உங்களோட மட்டத்தில். அதே மாதிரி உங்களோட பெரிய மட்டம் அந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதோட வந்துட்டு இல்லைங்கிற நிர்வாக சேவை எஸ்எல்ஐஎஸ் எஸ்எல்இஎஸ் இது போன்ற பரீட்சைகளுக்கு வர கேள்விகள் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் பேஸ்ல இருந்து தானே சரி கொஞ்சம் டெவலப் ஆகி வாருது. எனவே தான் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு ஒரு பேசிக் இல்லாட்டினாங்க அந்த லெவலில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும் எங்களை முன்னேறி கொண்டு போகணும். அப்போ அந்த வகையில் நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த ஸ்காலர்ஷிப் மாடல் பேப்பர் செஞ்சு பாருங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட உங்களோட மட்டத்திலான அதே போல வந்துட்டு காப்போத்த உயர்தரம் புதுச்சான பட்ஜெட் தானே அந்த லெவலோட சம்பந்தப்பட்ட ஒரு சில வினாக்கள் இருக்கும். மற்றபடிக்கு பெரும்பாலான வினாக்கள் வந்துட்டு உங்களோட ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு வரக்கூடிய மட்டத்திலான அந்த வகைப்பாடுகளுக்கு உட்பட்ட வகையிலான வினாக்களாக தான் இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க வினாக்களை பார்த்துருப்பீங்க, செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா அதே மாதிரி நாங்க என்ன செய்யும் உங்களோட ஆன்சரையும் போட்டு அதே மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த பார்த்துட்டு போவோம். சரியா? ஓகே. அப்ப இந்த வகையில பாருங்க, நம்ம அறிவுறுத்தல் ஏற்கனவே பார்த்தோம். நீங்க எந்த காரணம் கொண்டு நீங்க என்ன செய்யணுட்டு கால்குலேட்டரை வந்துட்டு பயன்படுத்த இயலாம். நீங்க உங்களோட சிந்தனையை பயன்படுத்தி உங்களோட மூளையை பயன்படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும் விடைகள் எழுதணும். எனவே எந்த காரணம் கூட நீங்க என்ன செய்யுங்க, விடை செல்லுன்றதுக்காக வேண்டி கால்குலேட்டரை பயன்படுத்தி விட செல்ல வேணாம் இதுலையும். சரிதானே? அப்ப எனவே தான் வந்து செய்யணும், கட்டாயம் எல்லா வினாக்களுக்கும் விட அளிக்கணும், சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு ஏதாவது ஒரு செய்கை முறையை பயன்படுத்தி அல்லது கூட அந்த கிரகிக்கிற அதே மாதிரி தர்க்கிக்கிற ஆற்றலை வச்சு தான் நீங்க கூட எழுதணும். ஓகே, முதலாவதுக்குரிய ஆன்சரை போடுங்க பாப்போம். செஞ்சு பார்த்துருப்பீங்க பெரும்பாலும். நீங்க இந்த விட இலக்கத்தை போட்டா பொருத்தமா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி போட்டா லேசா இருக்கும். எல்லாரும் இந்த விடையை போட தேவையில்ல, விட இலக்கத்தை போடுங்க. சரி, 1 2 3 4 இருக்கு தானே. அப்ப அதை போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 4 வந்திருக்குது, 3 வந்திருக்குது. பெரும்பாலும் 4 3 சரிக்கு சமமா வந்திருக்குது. ஓகே, மத்தாக்களும் போடுங்க. இப்ப உங்க நம்பர் தானே போட்டிருக்குது, உங்களை யாரும் பேரை பார்க்க போறது இல்லை. அந்த பேரை மாத்தாதாக்கள் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தந்த சரி தந்த நம்பர் இருக்கு தானே, அந்த நம்பர் ஐடியை உங்களோட ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. பெரும்பாலும் 4, அதே மாதிரி 3ன்ற விடையும் நியாயமாக இருக்குது. சரி, ஓகே. பாருங்க இதப்பா. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும், கிரேட் 5க்கு போகணும். கிரேட் 5ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் உங்களோட பிள்ளைகள் படிச்சா கேட்டு பாருங்க. அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக்ஸ் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க வந்துட்டு இந்த மாதங்கள்ல உள்ள நாட்களை கணக்குற டெக்னிக்ஸ். அதாவது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதங்கள்ல 7 மாதங்கள் வந்துட்டு என்னது 31ல முடியும். சரியா? 7 மாதம் 31ல முடியும். அதே மாதிரி வந்துட்டு 4 மாதங்கள் 30லையும் 1 மாதம் மட்டும் 28 அல்லது 29ல முடியும். சரி, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களோட கை இருக்குதானே, அந்த கையை இப்படி பொத்திக்குங்க நீங்கள். சரியா? கையை என்ன செய்யுங்க, என்னது வந்துட்டு அந்த பாக்ஸிங் சண்டைக்கு போறதுக்கு மாதிரி அப்படி கையை என்ன பொத்தி கொண்டீங்கன்னா உங்களோட கையில பாருங்க மேலுக்கு அந்த குழியும் பள்ளமும் வருது தானே. அப்ப அதவே அந்த அதுல பாருங்க ஜனவரி மேடு, பிப்ரவரி பள்ளம், அங்கால என்ன மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஜூலையும் ஆகஸ்டும் செய்ய வந்துட்டு அந்த ஆட்காட்டி விரல் திரும்பி ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ்ல போங்க. சரியா? அது என்ன சொல்ல வரேன்னு இது ஸ்காலர்ஷிப்ல நாங்க பயன்படுத்துற ஒரு யுக்தி வந்துட்டு அந்த மாசத்துல 30 நாள் இருக்குதா 31 நாள் இருக்குதான்னு சொல்லி போட்டு அப்ப அந்த வகையில வந்துட்டு சரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் அடுத்து டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் வந்துட்டு 31ல முடியும். சரியா? அப்ப ஜூலை மாசம்ன்றது வந்து என்னது வந்துட்டு
31 முடியக்கூடிய ஒரு மாதம் தானே. நான் இப்படி எழுதுறேன் பார்த்துக்கோ. சொல்ல போறானே. மார்ச், சரியா? இது ஓகே நாங்க எல்லாருக்கும். ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். இது என்ன செய்யும்? இந்த 7 மாசமும் 31 முடியும். சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 31 நாள், ஒரு கிழமையில 7 நாள் இருக்குது. அப்ப 7, 14, 21, 28 சொல்லி போட்டு என்ன செய்யும் வந்துட்டு அந்த அந்த நாள்ற அடுத்த நாள் வரும். உதாரணமா வந்துட்டு திங்கட்கிழமை 1ஆம் தேதியாக இருந்தா அடுத்த திங்கள் எப்ப வரும்? 8ஆம் தேதி வரும். அதுக்கு அடுத்த திங்கள் எப்ப வரும்? வந்துட்டு 15ல வரும். அதுக்கு அடுத்த திங்கள் வந்துட்டு 22, அதுக்கு அடுத்து 29ல வரும். சரிதானே? அப்ப எனவேதான் 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்துல வந்துட்டு 5 வெள்ளிக்கிழமை, அதாவது பெரும்பாலும் 4 5 அந்த அதாவது அந்த திங்களோ செவ்வாய் புதனோ அந்த குறித்த நாள் வந்துட்டு 5 தடவைகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாள் ஒன்று 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி வந்திருக்கணும். 4ஆம் தேதி வந்தா என்ன 5 நாள் வராது. இந்த ஸ்டெப் ஓகே உங்களுக்கு? உதாரணமா 4 எடுப்புமே. 4 அவட 7 கூட்டினா 11, 18, 25, 5 32 வந்துடும். 32 இல்ல. அப்ப எனக்கு என்ன செய்ய வந்துட்டு கட்டாயம் அந்த நாள் வந்துட்டு அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் வந்திருக்கணும். இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு? கிளியர்னு போடுங்க. இதுவரைக்கும் பார்த்தது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்க இந்த ஸ்டெப்ல தான் போகணும். இது சரியாட்டிக்கு அங்கெல்லாம் செய்ய சிக்கலாக்கும். இதுல 2 விதமான விட வந்திருக்கு. அந்த 83 போட்டாக்களுக்கும் 85 போட்டா இந்த 85 போட்டாக்களுக்கும் வித்தியாசம். இந்த இந்த இதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. இந்த வரப்போற விஷயத்தை சரியா அதுதான் கேட்கணும். சரி, இப்ப பாருங்க. ஓகே, இந்த ஸ்டெப் ஓகே உங்களுக்கு? அதாவது ஒரு வருடத்துல வந்துட்டு இந்த 7 மாதங்களையும் 7 மாதங்களும் வந்துட்டு 31 நாள்ல முடியும். இது கிளியரா? ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நம்மளுக்கு தேவை வந்துட்டு என்ன வந்துட்டு ஜூலை மட்டும் தான் தேவை. அது ஓகே தானே? ஜூலை எடுப்போம். உதாரணமா பாருங்க. உதாரணமா ஜூலை 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தா, நம்ம கேள்வி வெள்ளிக்கிழமை தானே? 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தா அடுத்த வெள்ளி எப்ப வரும்? ஜூலை 1, 8ஆம் தேதி. ஓகே, வெரி குட். அடுத்தது எப்ப வரும்? 15 வரும். ஓகே, அடுத்தது 22. ஓகே, அடுத்தது 29 வரும். ஓகே தானே? அப்ப பாருங்க எத்தனை வெள்ளி வருது? ஒரு வெள்ளி என்ன அளிப்போம். சரியா? எத்தனை நாள் வருது? 1, 2, 3, 4, 5 வருது. 5 வெள்ளி வருது ஜூலைல. ஓகே தானே? பாருங்க 5 வெள்ளிக்கிழமை உள்ள ஒரு ஜூலை மாசம். நான் சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? விளங்குது. ஓகே, இப்ப இதே மாதிரி பாருங்க. ஜூலை 4ஆம் தேதி எடுத்துக்கோங்க. ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதாவது வந்துட்டு ஜூலை 4 வெள்ளிண்டா 3 வியாழன், 2 புதன், 1 செவ்வாய். 4 பாருங்க. இப்ப அடுத்து வரும் 4 கூட்டினா 11. அதே மாதிரி வந்துட்டு இது 18 ஆகும். அதே மாதிரி இது வந்துட்டு 25 ஆகும். அதே மாதிரி இது வந்துட்டு 32 ஆகும். 32 வரையிலுமா ஒரு மாசத்துல? இல்ல சார். அப்ப எனவே பாருங்க அந்த வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ஆரம்பிச்ச நடக்க வந்துட்டாங்க அந்த மாசத்துல
4 வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வரும். 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ ஆரம்பிச்சு வந்துட்டு 4 வெள்ளிக்கிழமை தான். என்ன அர்த்தம் வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை ஜூலை மாசத்துல ஒன்று என்னது 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்குது. இப்ப கிளியரா இது? ஓகே. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 வந்து அடுத்து எத்தனை வரும்? 8 வரும். அடுத்தது 15 வரும். அடுத்தது வந்துட்டு 22 வரும். அடுத்தது 29, 5 வெள்ளி. இப்ப இதுல கூட்டத்தொகை கூட்டி பார்க்கணும், சரிதானே? இப்ப என்ன 49, 51, 56, 66, 66 மட்டும் 74, 75 வருதுன்னு. அதே மாதிரி வந்துட்டு 2ல ஆரம்பிச்சா நடக்கும் வந்துட்டு 2, 9. சரி, இது நம்மளுக்கு இது வெப்பமே என்ன நம்மளோட விடைக்க தேவைப்படாதானே. அடுத்து பாரு 3ல ஆரம்பிச்சா 3, 10, 17. அதே மாதிரி வந்துட்டு 17 மேலும் 24, 31. எத்தனை வரும் கூட்டினா? 85 வரும். சரியா? அதே மாதிரி இதையும் கூட்டி பார்ப்போம். நம்ம இது தேவை நம்மளுக்கு என்ன விஷயம் சார்? நான் கேள்வி கேட்க பாருங்க. இப்ப என்ன கேள்வி? சரிதானே? 5 வெள்ளிக்கிழமைகள் உள்ள ஓர் ஜூலை மாதத்தின் வெள்ளிக்கிழமைகளின் திகதிகளின் மொத்தத்திற்கு இருக்கத்தக்க உயர்ந்த பட்ச பெருமானம். அதாவது என்னது, வெள்ளிக்கிழமையோட கூட்டுத்தொகை 75ஆக இருக்கே, மேலும் 85ஆக இருக்கிற நம்மளுக்கு இங்க என்ன தேவைன்னு சொன்னா அட மேக்சிமம், அதாவது அந்த வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை ஜூலை மாசத்துல வந்தா அதோட மேக்சிமம் நம்பர் எத்தனையா இருக்கும்? 85ஆக இருக்கும். நாங்க 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி நாங்க அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்புமாக இருந்தால் வார பெருமானம் என்ன செய்யும் வந்துட்டு 85 விட குறைவாகத்தான் இருக்கும். நான் சொல்றது கிளியரா உங்களுக்கு? நீங்க கேட்கிறது உயர்ந்த பட்ச பெருமானம். இதே கேள்வியை குறைந்த பட்சம் கேட்டிருந்தா நாங்க கொடுக்கணும், 75 கொடுக்கணும் விட. கிளியரா? ஆம் சார். ஓகே, டவுட்டுக்கு யாருக்காச்சும்? சரி, ஓகே. அப்ப நம்ம சார் அந்த வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள நான் வரும், எப்படி சார் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது ஜூலை மாசத்துல? ஓ, அதாவது வந்துட்டு இந்த ஜூலை மாசத்துல 1வது வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி வந்த என்ன நடக்கும் வந்துட்டு அந்த ஜூலை மாசத்துல வந்துட்டு 5 வெள்ளிக்கிழமை வராது. இங்க பாருங்க, 5 வெள்ளிக்கிழமைகள் உள்ள ஒரு ஜூலை மாதத்தில் இந்த தரவை பார்த்தீங்க தானே. அதாவது அந்த ஜூலை மாதத்துல வந்துட்டு 5 வெள்ளிக்கிழமை இருக்குதா. அப்ப எனவே என்ன செய்யணும், கட்டாயம் அந்த வெள்ளிக்கிழமை ஒன்று 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும் அல்லது 2ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும் அல்லது 3, வேற ஆப்ஷனே இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க 6வது. இது மாதிரி கேள்வியும் வரும். ஓகே, இது செய்யுங்க பாப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பென்சில் என்பது RGPEKN என எழுதப்பட்டால் இரேசர் என்பது எவ்வாறு எழுதப்படும்? நிறைய பேர் 3 போட்டிருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு பிரச்சனை. சரி, ஓகே. நான் இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரியா? நான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தாரேன். இதே கேள்விதான். பென்சில் என்பது எப்படி எழுதப்படுதுண்டா நான் இடத்துல எழுதுறேன். பென்சில் என்று எழுதப்படுதம் வந்துட்டு KVMXRO, இதேதான். சரியா? சொல்லுங்க. இந்த பென்சில் என்பது இப்படி எழுதப்பட்டால் இதுக்குரிய ஆன்சர் என்ன? இரேசர் எப்படி எழுதப்படும்?
டெக்ஸ்ட்ல போடுங்க பாப்போம். பென்சில்ன்றது வந்துட்டு அதுல ஆறு எழுத்துக்கு KVMXRO எழுதப்படுதான். இதுக்கு நீங்க ஆன்சர் டைப் பண்ணி தான் போடணுமே. செஞ்சு பாருங்க, 2 மினிட்ஸ் எடுங்க பாப்போம், பிரச்சனை இல்லை. இதுல பேட்டர்ன் இப்படி தான், இதுல 3 4 வகை இருக்குது. அப்ப இந்த மெத்தட்டை பிடிச்சோம்னு சொன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விக்கும் ஈஸியாக அடிக்கலாம், பயப்பட தேவையில்லை நீங்க. இப்ப நான் போட்டுக்கிற கேள்வி கொஞ்சம் இலகுவான கேள்வி, இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஹார்ட், இதோட ஹார்ட் இருக்கு, இதோட ஹார்ட் எல்லாம் எடுக்கல. இது வந்து ரெண்டு மீடியம் லெவல்ல இருக்கிற விஷயம். பாப்போம், யார் சொல்லால் போடுங்க பாப்போம் ஆன்சர். CTCUGT. இல்ல அது ஓகே, அது மூணாவது ஆன்சர் ஓகே. நான் கேட்கேன், இப்ப பென்சில்ன்றது இப்படி எழுதப்படுது, எப்படி எழுதப்படாம, அதாவது என்ன, இப்படி இல்லாம RGPKND இல்லாம இப்படி எழுதப்பட்ட, அதுக்கு இந்த RGP என்ன RGPEKNக்கு அப்படி வராம இப்படி வந்திருக்குது KVMX ப்ரோன்னு சொல்லி போட்டு இப்படி எழுதப்பட்டா இதை நாங்க எப்படி எழுதலாம், இரேசர்ன்றதை எப்படி எழுதலாம், அதை விடுதல் இல்ல, அதை நீங்க வேற தான் கண்டுபிடிக்கணும். பென்சில் என்பது இப்படி எழுதப்படுது, MJDOFQ இப்படி எழுதப்பட்டா இதுக்கு எப்படி ரெண்டுக்கும் ஆன்சர் போடுங்க, நீங்க பிரச்சனை. இது பென்சில் என்பது ஒன்று இப்படி எழுதப்படுது, ரெண்டாவது இப்படி எழுதப்படுது. எனவே அப்படின்னா இரேசர் முதலாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் டைப் பண்ணி போடுங்க பாவேல்டா. ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்குது VTCUVTன்றது பிழை, VLQன்றதும் பிழை. சரி, விட வரல. அப்ப யார் சரி கொடுங்க. KIMXO அதுவும் இல்லை. நீ போடுங்க, முதலாவது ரெண்டாவது போடுங்க. நான் முதலாவது போட்டிக்கிறது இது ஒன்று வச்சுக்கோங்க, சரியா? இது ஒன்று, இது ரெண்டு, நம்பரை போட்டு போடுங்க. KIMன்றதும் இல்லை. சரி, ஒன்று வந்தா சரி, பாப்போம். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அங்க தரப்போற நேரம் வந்துட்டு வெறும் 2 நிமிஷம் தான், அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும். இது அடிக்கடி வார எல்லா வகையான கேள்விகளுக்கும் வரணும். இந்த ஆன்சர் நினைக்காலே VMZNVMன்றது இல்ல, அதுவும் வராது. சரி பாப்போம், உத்தரம் ஆன்சரை காணல. ஓகே பாருங்க, இப்படியான கேள்விகள் வந்தா நாங்க என்ன செய்யணும் வந்துட்டு, கட்டாயம் இந்த அல்பபெட் எழுதிக்கணும் போல, சரிதானே? அப்ப பாருங்க, நீங்க பேப்பர் பார்த்துக்கொள்ளுங்க. இதை வச்சு நாங்க அதை பார்க்கணும். இப்ப அதில் வந்துட்டு பென்சில் என்ன எடுத்து டைப் பண்ணும், இந்த கேள்வியும் இருக்கட்டும்.
பென்சில்ன்றது எப்படி எழுதப்படுதாம் எழுதுவோம். பென்சில் எழுதப்படுதாம் வந்துட்டு ஆர் ஜி PEKN. ஸோ இரேசருக்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்ப இதுல பாருங்க, இதுல நீங்க இந்த லிங்கை பாருங்க, நம்ம எப்படி இருப்போம் சில நேர இடத்துல சரிக்கும் என்ன கிளியர் தானே? பாருங்க, பிக்கு ஆர், இக்கு ஜி, என்னுக்கு பி, சிக்கு இ, ஐக்கு கே, எல்லுக்கு என். இப்ப சம்பந்தத்தை பாருங்க, பி எங்க இருக்குது? பி இந்த இருக்குது. பிக்கு பதிலாக ஆர் வந்திருக்குது, ஒரு எழுத்து விட்டு வந்திருக்குது. இக்கு பதிலாக ஒரு எழுத்து விட்டு ஜி வந்திருக்குது. அதே மாதிரி வந்துட்டு எண்ணுக்கு பதிலாக இருக்குது அங்க என், ஒரு எழுத்து விட்டு பி. அப்ப எங்களுக்கு விலங்கு தெரிஞ்சுக்க வந்துட்டு அந்த தந்த எழுத்துல இருந்து ஒரு எழுத்து விட்டு பிளஸ் அடுத்த ஒரு எழுத்தை விட்டு தான் பிளஸ் 2 போட்டுன்னு செய்யாங்க, அந்த எழுத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, ஜி வரும், ஆர்ன்னு சொன்னா இங்க ஆர், ஆர்னா டி வரும், ஏன்னு சொன்னா சி வரும், எஸ்ன்னு சொன்னா யூ வரும், ஈன்னு சரி ஆருக்கு என்ன வரும்? ஆருக்கு அன்றைக்கு டி வரும். இப்படி ஒரு ஆன்சர் இருக்குதா? இருக்கு, சிடி சியூஜிடி மூணாவது ஆன்சர். இது ஓகே உங்க எல்லாருக்கும் சரியா? இதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. இப்போ இது ஃபெய்த், இது கிளியர் தானே எல்லாருக்கும்? ஏதோ டவுட் யாருக்காச்சும்? ஓகே, போட்டிங்க ஒரு ஆன்சர், அதுவும் பிள்ளை தானே. இந்த விஷயம் கிளியர் தானே? நம்ம பேப்பர்ல வந்து கேள்வி கிளியர் தானே எல்லாருக்கும்? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? அப்ப அந்த என்ன சொன்னா கிளாஸ்ல வந்துட்டு ரெண்டு சைட்லயும் வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். சரி ஓகே, அப்ப இது ஓகே. இப்ப நம்ம இதை விடுவோம். எழுதுறாங்களாம் பென்சில்ன்றத வந்துட்டு இந்த பாருங்க, கே வி எம் எக்ஸ் ஆர் ஓன்னு எழுதுறாங்களாம். சரி, 6 எழுத்து தானே? 6 எழுத்து. ஓகே ஓகே சரியா? இப்ப இரேசர் எப்படி எழுதலாம் பாருங்க, என்ன சம்பந்தம் இருக்குது கேக்கு இந்த பிக்கு கே எங்க இருக்கு? பிக்கு கே கேட்டிருக்காங்க. அப்ப பி 1 2 3 4 எழுத்து முன்னுக்கு வருதுன்னு, அதாவது ரிவர்ஸ்ல போகுது, பியை விட்டு 4 எழுத்துக்கு அங்கால வர எழுத்து பாவிக்காங்க. ஈக்கு வி, ஈ இங்க இருக்குது, வி இங்க இருக்குது. அப்ப அதுக்கு சம்பந்தம் உண்டு இல்லைண்ணே. அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க, வேற என்ன செய்யலாம்? இதுக்கு இப்படி சம்பந்தம் பாக்குறேன்டா. ஓகே, இப்ப இதை பாருங்க, அடுத்தது இதை பாருங்க, இப்ப கண்டுபிடிங்க பாப்போம். இதை வச்சு பாப்போம் யார் கண்டுபிடிக்கன்னு சொல்லி. பென்சில் KVMXR ஒன்று எழுதினா இது எப்படி எழுதலாம்? என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே பாருங்க, பீத இலக்கம் என்ன? மேலிருந்து பாருங்க, பீத இலக்கம் வந்துட்டு 16. கீழ இலக்கத்தை பாருங்க, ரிவர்ஸ்ல பாருங்க, மஞ்சள பாருங்க, எத்தனை வருது? K16. அதான் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் மாதிரி தான் சரியா? அந்த அல்பபெட் ஓர்டர் படி வச்சு பார்த்தா சரி, மேலிருந்து கீழே தான் வரும். அப்ப நம்பர் அப்படி போடுவாங்கண்ணே, ஏக்கு 1 பிக்கு 2 கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ரிவர்ஸ்ல இசட்டுக்கு 1 ஒய்க்கு 2 பாருங்க. முதலாவது என்ன செய்யறாங்க? முதலாவதுல வார நம்பர் என்ன செய்யறாங்க? முதலாவது இதுக்குரிய இது இந்த எழுத்துக்குரிய எழுத்து எப்படி எடுக்காங்கன்னா ரிவர்ஸ்ல நம்பர் எப்படி எடுக்காங்க? இப்ப பியும் 16 கேயும் 16 பாருங்க, ரெண்டு ஒரே நம்பர். அதே மாதிரி ஈயும் எத்தனை பாருங்க, 5. அதே மாதிரி விக்கு எத்தனை? வியும் 5. ரிவர்ஸ்ல பார்க்க போகல வி 5. என்ன மேல இருந்து பார்க்க போகல எண்ணுக்கு எத்தனை வருது? 14. ரிவர்ஸ்ல பார்க்க போகல எம்முக்கு அந்த 14 வருது. விளங்குதா உங்களுக்கு?
அப்ப ஈக்கு என்ன வரும் பாருங்க, ஈர இலக்கம் என்னது, ஈட 5ன்னு சொன்னா இங்க 5 எது, ஈக்கு பதிலாக வி வரும். அதே மாதிரி 6 இலக்கம் எத்தனை, 18ண்டா இங்க 18 ஐ வரும். அதே மாதிரி வந்துட்டு ஏட இலக்கம் ஒன்றுண்டா அதுக்கு பதிலாக இசட் வரும். ஒன்று தெரியும் என்ன, எஸ் இது வந்துட்டு இங்க 19ண்டா இங்க 19 எது இருக்குது, ஹெச் இருக்குது. எனவே ஹெச் வரும். அதே மாதிரி வந்துட்டு அது இ என்ன, ஈக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வி என்ன, அதனால வி வரும். ஆறுக்கும் கண்டிக்கும் ஐன்னு கண்டிக்கும். இதான் விட கிளியரா? இது ரெண்டாவது டவுட்னா கேளுங்க. கிளியர் சார். ஓகே, அவ எப்படியும் வரலாம். நம்ம என்ன செய்யணும், அந்த தொடர்பு கண்டுபிடிக்கணும், எப்படி இருக்கு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு மேலோட்டமா பார்க்கணும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்பரை வச்சு சரி பார்க்கணும். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போ. மூணாவது வந்து கேள்வி பாரு, ரெண்டாவது வரைக்கும் தானே. எப்படி எழுதப்படுதாம், எம் ஜே டி ஓ எஃப் கியூ. இரேசர் கொஞ்சம் யோசிச்சா சரி, இது கொஞ்சம் ஹார்ட். பிக்கு எம் பாருங்க, பிக்கு எம் ரெண்டு எழுத்து முன்னுக்கு வருது. நம்பரும் 16 14 மெச்சாகிற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஈக்கும் ஜே, ஈயும் ஜேயும், ஈக்கு 4 எழுத்துக்கு பிறகு ஜே வருது. ஸோ சம்பந்தம் மட்டும் விளங்குது இல்லைண்ணே, சம்பந்தம் மட்டும் ஏற்படுத்தலுமா பாருங்க பாப், ட்ரை பண்ணி. சம்பந்தம் ஏற்படுத்தலுமா, சம்பந்தம் வருது இல்லைண்ணே. சார் ரெண்டுக்கும் பொதுவான லெட்டர் ஈக்கு தானே, ஈய வச்சு கண்டுபிடிக்கிறேன் தானே. அப்படி பிடிக்கலாம், அது எல்லாருக்கும் பொறுத்தாது. ஆன்சர் தரப்போக்களையும் அது பாருங்க. இந்த இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் மாறும் அது. சரி. இப்ப பார்க்க போற மெத்தடுக்கு இல்ல, இப்படியானதுக்கு நீங்க சில இந்த ஆன்சரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா சில இப்படியான சில கேள்விகளுக்கு நம்ம ஆன்சரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா சில இதுக்கு ஆன்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்குன்னு சில வந்துட்டு ஆன்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். சம்டைம் என்ன செய்ய வந்துட்டு அந்த ரெண்டு எழுத்துக்கு ஒரே இதை எடுத்து போட்டான்னு சொன்னா குழம்பிடுவீங்க 4 கேள்விக்கு. இப்ப அவங்களும் தெரிஞ்ச அவங்க எடுக்கிற சொற்கள் வந்துட்டு பெரும்பாலும் ஒரு சொல் ரிப்பீட் ஆகாத மாதிரி சொல்ல எடுத்துருவாங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க, நம்மளுக்கு இந்த மெத்தட் 2 4 6 கூட்டி கொண்டு போகுது. அப்படி சான்ஸ் இல்லை, அப்படி வர அப்படியும் இல்லை. ஆனா அப்படி இது கேள்விகள் வரலாம், ஆனா இதுல அப்படி வரலையே. 2 4 6 கூடுதா பாருங்க. பிக்கும் எம்முக்கும் பிக்கு வந்துட்டு ரிவர்ஸ்ல 2, ஈக்கு வந்துட்டு ஜே, வந்துட்டு அடுத்த பக்கத்து 1 2 3 4 5வது எழுத்தை தான் வருதுண்ணே. 2 4 வச்சுக்கலாமே. அடுத்த எழுத்து வந்துட்டு என், எண்ணுக்கு டி, 1 2 3 4 5 6 7 8 9 வருது. ஆறு 7 8 9 அப்படி வரையலாம். ஓகே, இப்ப பாருங்க,